வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. ஏன்னா நீங்க போடக்கூடிய இந்த லைக்கும் கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு தேக்கன் தள்ளு கேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ்ல பராமரிப்பு வேலை செய்யக்கூடியவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் ரொம்பவே கோபம் வரக்கூடிய ஒரு நபர். யார் மேலே கோபம் வந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு அடிக்கக்கூடிய ஒரு கோபக்காரர் தான். இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு ஒரு லவ்வர் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவன் என்ன பண்றான், ஒரு நாள் அவனுடைய லவ்வரை மீட் பண்ணணும், அதாவது நம்ம ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த பையனை போட்டு அடிச்சிடறாரு. 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்னதா சண்டை வந்துருது. இங்க ஆரம்பிக்கக்கூடிய இவங்களுடைய பிரச்சனை எங்க வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா அம்மினி பிள்ளை வீட்டு கேஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தழுவி எடுத்த ஒரு படம் தான். படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த பீஜு மேனன், பத்மபிரியா, நிமிஷா சஜயன், ரோஷன் மேத்யூ இவங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க, சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட அவ்வளோ சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படத்தில் சின்ன சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், சில காமெடிஸ் வரும், எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான், நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 1-2 லிப்லாக் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குருதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதியில் ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கும். அந்த மலைச்சரிவில் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் பறி கொடுத்தவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் இப்போ அவருடைய தம்பி கூடயும் அப்பா கூடயும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அதே நிலச்சரிவில் மனைவியை பறி கொடுத்த ஒரு நபரும் அவருடைய தங்கச்சியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவி செஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு 2 பேர் உள்ள வராங்க. எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, எங்களால் இப்ப வெளியே போக முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க நாங்க தங்கிட்டு போறோம்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த பிருத்திவிராஜா இருக்கட்டும் இல்லை ரோஷன் மேத்யூவா இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். உங்களுக்கு மலையாள த்ரில்லர் படங்கள்னா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்ல இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2017 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன த கிரேட் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு ஃபேமஸான பில்டரா இருக்காரு, அவருடைய ஒய்ஃப் டாக்டரா இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே 10 வயசுல, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஸ்கூல்ல அவங்க அப்பாவை பத்தி பேசாத நாளே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் ஒரு சூப்பர் ஹீரோ. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற வழியில, அதாவது லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை யாரோ ஒரு நபர் பாலியல் ரீதியா துன்புறுத்திடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ஊருக்குள்ள நிறைய சின்ன பொண்ணுங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, பழிவாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்
ஆக்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் G5ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ஆப்ரஹாம் இண்டே சந்ததிகள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, தம்பிக்கு ஒரு காதலியும் இருக்காங்க. அந்த பொண்ணை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. அதுவும் கொலை செஞ்சது நம்ம ஹீரோவுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, ஸோ உண்மையாவே நம்ம ஹீரோவுடைய தம்பி தான் அந்த பொண்ணை கொலை செஞ்சாரா இல்லை வேற யாராவது கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சீரியல் கில்லர் கேஸை பற்றி காட்டிட்டு அதை அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு கேஸுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிட்டாங்க. பட் ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த ஒரு கேஸையே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன்நெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் உண்மையாகவே இந்த படம் ஒரு தமிழ் டப்பு பண்ணப்பட்ட ஒரு படம் தான். காக்கியின் வேட்டை அப்படிங்கிற ஒரு பெயரில் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அடிக்கடி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க பாருங்கள். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஃப்ரீடம் ஃபைட் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தில் மொத்தமாகவே ஒரு 5 விதமான கதைகள் இருக்குது. முதல் கதை என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயின் இண்டிபெண்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் முதல் கதை. ரெண்டாவது கதையை பொறுத்த வரைக்கும், துணிக்கடையில் சில பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு டாய்லெட் வசதி கிடையாது. ஸோ அதனால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது செகண்ட் கதை. மூணாவது கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பேசக்கூடியது மூணாவது கதை. நாலாவது கதையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் அவருடைய ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன இந்த முறுக்கு சிப்ஸ் எல்லாம் சுட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத பேசக்கூடியது தான் நாலாவது கதை. அஞ்சாவது கதையை பொறுத்த வரைக்கும் மனித கழிவுகளை அள்ளக்கூடிய ஒரு 3 பேர் அரசியல்வாதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் அஞ்சாவது கதை. ஸோ இந்த 5 கதைகளுமே ஒவ்வொரு விதத்தில் சூப்பரான ஒரு ஃப்ரீடத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கதை. முதல் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் ஃப்ரீடம், ஹைஜீன் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம், ஏஜ் ஃப்ரீடம், கிளாஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.